வணக்கம் நேயர்களே. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது மூட்டு தேய்மானம் அதிகமாக ஒரு சிவியர் ஸ்டேஜில் இருக்கும்போது பண்ணுற ஒரு சர்ஜரி. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கப்புறம் நாங்கள் எதெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் செய்ய முடியாது வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் ஆர் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன் ப்ராப்ளம். மைல்டு மீடியம் ஸ்டேஜஸில் ஜென்ரலாக மெடிசின், ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், இந்த நீ கேப்ஸ் இதை மூலமாக ட்ரீட் பண்ணுறோம். சில பேருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். பட் சிவியர் ஸ்டேஜஸில் இருக்கும்போது, அதாவது ஜவ்வு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு, காலில் கொஞ்சம் வளைவு ஏற்பட்டுருச்சு, 10-15 நிமிஷம் நடக்க முடியல, நடந்தாலே வலி வருது அப்படின்ற ஸ்டேஜ் வர்றப்ப நிறைய பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக அமையுது அண்ட் வெரி குட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வர்றவங்க அவங்க லாங் டேர்ம், அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து சர்ஜரியிலேருந்து ரிகவர் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதை தெரிஞ்சிட்டாதான் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா சர்ஜரிக்கு போகிறது பெட்டர். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம எதிர்பார்ப்பு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் சர்ஜரியோட என்ன ரிசல்ட்டோ அதை உங்களால் யூகிச்சு கரெக்டாக உங்களால் யோசிச்சு முடிவெடுக்க முடியும். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரிக்கு 1 டே முன்னாடி அட்மிட் பண்ணோம், சர்ஜரி நடந்துடும். சர்ஜரிக்கு அடுத்த நாளே ஜென்ரலாக எல்லாரையும் காலில் வெயிட் போட்டு நிற்க விட்டுருவோம். முட்டியில் எவ்வளோ வெயிட் அவங்களால கம்ஃபர்டபுளாக தாங்க முடியுமோ தாங்கிக்கலாம். தாங்கி ஜென்ரலி சர்ஜரி முடிஞ்சு அன்னைக்கு, அதாவது காலையில் பண்ணியிருந்தோம்னா அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாளோ நின்று வாக்கரோட சப்போர்ட்டோட நின்று 2-3 அடியை எடுத்து வச்சிடலாம். ஸோ பெட் ரெஸ்ட் ஆர் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ங்கிறது அவசியம் கிடையாது எந்த பீரியடுக்குமே, எக்ஸப்ட் மேபி டே ஆஃப் சர்ஜரி கொஞ்ச நாள் பெட்டில் இருப்பீங்க. அதை தவிர கம்ப்ளீட்டாக பெட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் டே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாக்கர் சப்போர்ட் ஆர் ஃப்ரேம் சப்போர்ட்டோட வெளியில், அதாவது ரூமுக்கு வெளியில் இந்த ஹாஸ்பிட்டல் காரிடாரில் நடக்க வைப்போம். ஸோ நிறைய பேருக்கு இதுவும் கேள்வி இருக்கும், என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியுமான்னு. ஜென்ரலாக செகண்ட் டேவே கம்மோடில் உட்கார வச்சுருவோம் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். தேர்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் படி ஏறுறதுக்கு ட்ரைனிங். படி ஏறுறது அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட்டோட தான் ஏறுவாங்க, ஏதாவது பிடிச்சிட்டு 3 நாள் படி ஏறிடலாம். ஸோ இப்போ வீட்டுக்கு போகும்போது 3 நாள் படி இருக்கு, அவர் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு அப்படின்னா கூட ஏறி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. உட்காந்து எழுந்திருக்கிறது, ஸ்டேர் கிளைம்பிங், வாக்கிங் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே நடந்துடும். ஸோ வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வாக்கர் வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வர அளவுக்கு இருப்பீங்க. டெய்லி நீங்கள் நடக்கிறது இம்ப்ரூவ் ஆகும். பை 1 மந்த் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வாக்கர் விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். மேபி ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 வீக் 10 டேஸ் பிடிக்கலாம் சுத்தமாக வாக்கர் விடுறதுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 90% பார்த்தீங்கன்னா 1 மந்தில் வாக்கர் விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிஷியலி லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ 1 மந்த் ஜென்ரலாக ஒரு 50% பெயின் கம்மியாக இருக்கும், நீங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடுற அளவுக்கு இருப்பீங்க. பை 2 மந்த்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வீட்டுக்கு வெளியில் வாக்கிங் ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துருவாங்க. ஸோ வாக்கர் இல்லாமல் வெளியில் நடக்க ஆரம்பிக்கலாம் பை 2 மந்த்ஸ். ஜென்ரலி 2 மந்த்ஸில் நிறைய பேர் கொஞ்சம் கார் டிரைவிங் பண்ணணும்னா கூட பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சமைக்கிறது போகிறதெல்லாம் ஜென்ரலாக பை 4 to 6 வீக்ஸ் நின்று நீங்கள் ஃபர்ஸ்ட் காஃபி போட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பை 2 மந்த்ஸ் ஜென்ரலாக வாக்கிங், வீட்டில் சமையல், உங்களோட தினசரி வேலைகள் எல்லாமே மோஸ்ட்டாக வந்துடும். இப்போ வீட்டுக்கு வெளியில் லெட்ஸ் சே 10 to 15 மினிட்ஸ் வாக்கிங் போகணும்னா ஜென்ரலாக பை 3 மந்த்ஸ் கம்ஃபர்டபுளாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாடி கம்ஃபர்டபுளாக ஏறி இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் 3 மந்த்ஸில் ரிகவரி. 3 மந்த்ஸில் நாங்கள் என்ன ஜென்ரலாக சொல்கிறதுனா ஒரு 80% ரிகவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. 3 மந்த்ஸில் கொஞ்சம் ஹெவினஸ், கொஞ்சம் டைட்னஸ் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஓவர் நெக்ஸ்ட் 3 to 6 மந்த்ஸ் கம்மியாகும். பை 6 to 9 மந்த்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரிகவரி would have been completed. ஆல்மோஸ்ட் ஒரு 95% ஆஃப் ரிகவரி வந்திருக்கும். 90 to 95% ஏன் சொல்றேன்னா, அதாவது சர்ஜரிக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி அவங்க இளம் வயதுல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு 100% ஜென்ரலா நீ ரீப்ளேஸ்மெண்ட் வர்றதில்ல. அதுல ஒரு 90 to 95% வரும். ஏன்னா ஏஜும் ஆயிருக்கு, நம்மளோட நேச்சுரல் ஜாயிண்ட்டுக்கு பதிலாக இப்போ மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் ஜாயிண்ட் இருக்கு. ஸோ 100% நார்மல் நீங்கிறது நம்ம ஜென்ரலா எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு 90 to 95% ஆஃப் நார்மல் நீ நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ 90 to 95% என்ன, எது பண்ண முடியும், எது பண்ண முடியாது. அகைன் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஓரளவுக்கு ஏஜ்டு பீப்புளில் பண்ணுறது. ஆவரேஜ் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 80 இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே 90 to 95% பண்ணுற மாதிரி வரும். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஆவரேஜாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வாக்கிங் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் பை 6 to 9 மந்த்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் அப்படின்றது எதிர்பார்க்குறோம். 90% ஆஃப் பீப்புள் பண்ணிடுறாங்க. சில பேர் மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டாங்க. ஸோ
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் வேலை மாதிரி இருக்கும். லெட்ஸே மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பை 6 to 9 months இதை திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மோர் தென் 90%. படி ஏறலாம். படி ஏறதுலையும் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நடக்கிறதுலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இதுவும் கேள்வி இருக்கும், நாங்கள் எவ்வளோ நடக்கலாம். ஸோ நடக்கிறதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களோ நீங்கள் நடக்கலாம். தினம் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போகிறவங்களும் இருக்காங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். பட் அகைன் நீங்கள் எப்போவுமே இந்த ஏஜோட கான்டெக்ட்ல பார்க்கணும். மூட்டு தேய்மானம் இல்லாத ஒரு 60 வயசு ஆளு எத்தனை பேர் 3-4 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்களும் கிட்டத்தட்ட அதே ப்ரொபோர்ஷனில் வாக்கிங் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுறது கிடையாது, பட் ஜென்ரல் பாப்புலேஷனையும் எல்லாரும் 60 வயசில் 3-4 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறதும் கிடையாது. ஸோ அதுக்கு மற்ற ஹெல்த் ஃபீச்சர்ஸும் இருக்கணும். நம்ம ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு ஸ்டாமினா இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டினால உங்களால் லிமிட் ஆகாது உங்களோட வாக்கிங் எபிலிட்டி. படி ஏறுறதுங்கிறது நிறைய பேர் 2 மாடி 3 மாடி வரைக்கும் கம்ஃபர்டபுளாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏறிடுறாங்க. உட்கார முடியுமா? எஸ், டெஃபினெட்லி. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி 2வது நாள்லேருந்தே உட்கார்ந்து எந்திரிக்கிறத ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சப்போர்ட்டோட எந்திரிப்பீங்க. ஏன்னா முட்டியோட இந்த மசில்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. பை 6 to 9 months ஓரளவுக்கு உங்களோட மசில் பவர் ஆல்மோஸ்ட் நல்லா ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் டெஃபினட்டாக சப்போர்ட் இல்லாமல் உட்காந்து எழுந்துக்கிறதுக்கும் உங்களால் எழுந்துக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நார்மல்ஸ் ஹைட்டில் இருக்கிற சேர் எல்லாத்துலேயுமே உட்காந்து எழுந்திரிக்கலாம். ரொம்ப கீழே உட்கார்றதுங்கிறது சில பேர்னால முடியாது. கீழே கால் நீட்டி உட்கார்ற அளவுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. சப்ளாங்கால் போட்டு உட்கார்றது ஆர் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்கார்றதுங்கிறது எல்லாருனாலையும் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண முடியாது. இப்போ 100 பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னா ஒரு 20லேருந்து 30 பேர்னால தான் சப்ளாங்கால் போட்டு உட்கார முடியும் இன் ஜென்ரல். ஏன்னா அதுக்கு 120 டிகிரி ஆர் அதுக்கு மேலே பெண்டிங் வேணும், ப்ளஸ் ஹிப் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களால் சப்ளாங்கால் போட்டு உட்கார முடியும். சப்ளாங்கால் போட்டு உட்கார்றதுங்கிறது ஒரு லிமிட்டட் எதிர்பார்ப்பு தான். நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டில் ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்கார்றது ஃபுல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் யாராலையும் கிட்டத்தட்ட பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ நான் முதல்ல எல்லாருக்கும் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, இந்தியன் டாய்லெட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது பண்ண முடியாது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிவிடுவோம். சப்ளாங்கால் போட்டு உட்காரலாம், எந்திரிக்கலாம்ங்கிறது சில பேர்னால முடியும், சில பேர்னால முடியாது. அதையும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் சர்ஜரிக்கு போகணும். மற்றபடி ஒரு பலகையில் அப்பப்போ ஏதாவது உட்காந்து எழுந்துக்கணும், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு பலகையில் உட்காந்து ஏதாவது சின்ன பூஜை பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணிடலாம். அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதுலேயே ஒரு சில பேருக்கு என்னென்னா இந்த கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு சர்ஜரி இருக்குது. ஸோ இந்த சர்ஜரியில் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பெண்டிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். பட் அகைன் எல்லாருக்கும் இது சூட்டபிள் கிடையாது. ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக தேஞ்சிருந்துச்சுன்னா இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அது பண்ணும்போது இந்த சப்ளாங்கால் போட்டு உட்கார்றது கிட்டத்தட்ட ஒரு 70% பேர்னால பண்ண முடியுது. அடுத்த ஃபைனல் கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டு சைக்கிள் பண்ண முடியுமா, பைக் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது. சைக்கிளிங் இஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் மூட்டு தேய்மானம் இருக்கவர்களும் பண்ணலாம், நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து மீண்டு வர்றவங்களுக்கும் நிறைய பேர் சைக்கிளிங்கை ஒரு எக்ஸசைஸாகவே நாங்கள் பண்ண சொல்லுவோம். ஸோ சைக்கிளிங் டெஃபினெட்லி பாசிபிள். சைக்கிளிங் பண்ணுறது இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு 1.5-2 monthsலேயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட முட்டியோட ஸ்ட்ரென்த்தை திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நல்லாவே ஹெல்ப் ஆகும். சைக்கிளிங்கே பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக பைக்கும் ஓட்ட முடியணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறதுனா 2 monthsக்கு அப்புறம் நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. 1 monthலேயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 2 monthஸில் உங்களுக்கு பேலன்ஸ், காலை திடீர்னு எங்கேயாவது ஊனணும்னா அதுக்கான ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஒரு 2 monthஸில் வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ 2 monthஸில் நீங்கள் பைக் ஓட்டுறது ஆரம்பிக்கலாம். கார் ஓட்டுறதும் அஃப்கோர்ஸ் 2 monthஸில் டெஃபினெட்லி நீங்கள் பண்ண முடியும். ஸோ சைக்கிளே ஓட்ட சொல்கிறோம் அப்படின்னா பைக் அண்ட் கார் நீங்கள் டெஃபினட்டாக ஓட்டலாம். ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியுமா? ஸோ அகைன் என்ன மாதிரி ஸ்போர்ட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ லெட்ஸே ஸ்விம்மிங் ஆர் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் ரெக்கமெண்டட், நீங்கள் நல்லாவே பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். பட் குதிச்சு பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்னால் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி எக்ஸசைசஸ், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா முட்டி மேலே ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக அதிகமாகும். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பர்சியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6 monthsக்கு அப்புறம் எவ்வளோ டாலரேட் பண்ண முடியுதோ அது பண்ணுறது ஓகே. ரொம்ப ஓவர் டூ பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கிறது மே நாட் பி பாசிபிள் ஆஃப்டர் அ நீ ரீப்ளேஸ்மெண்ட். மேரத்தான் ஓடுறது, லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் மே நாட் பி பாசிபிள் ஆஃப்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அப்படி உங்களால் பண்ண முடிஞ்சதுனாலும் இதுக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்குது. ஸோ முட்டி ஜாயிண்ட் ஆர் நீர் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் இருக்கும். நீங்கள் ரெகுலர் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் தேயறது அதிகமாகலாம். ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட லைஃப்
கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதுவும் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஆர் ஜம்பிங் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு பண்ணீங்க அப்படின்னா தென் அந்த முட்டியோட லைஃப் கொஞ்சம் கம்மி ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஸோ அதனால ஜென்ரலாக நம்ம பாப்புலேஷனில் இந்த மாதிரி அந்த அளவுக்கு டிமாண்டிங்காக யாரும் கேட்கறது இல்லை. சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஆர் ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ண சொல்லிடுறது. ஸோ கால்ஃப், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆஃப்டர் அ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ நம்ம எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருந்தால் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம லாங் டைமுக்கு இதை மெயின்டைன் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன். ஸோ நம்ம 6 to 9 months ஆர் 1 yearல வர்ற ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 years லாஸ்ட் ஆகும். அதுதான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் 100 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா 90 பேர் 20 years இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டேட்டா, உலகம் எங்கும் வச்சிருக்கிற டேட்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஜென்ரலாக எது வருதோ 1 year, 6 months to 1 yearல நம்ம எந்த பீக் அச்சீவ் பண்ணுறோமோ அதை நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 20 years மெயின்டைன் பண்ண முடியும், சப்ஜெக்ட் டு அதர் ஹெல்த் கண்டிஷன்ஸ். மற்றபடி ஹார்ட் இதெல்லாம் நல்லா இருக்குன்னா இதே லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி உங்களால் 20 years கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இன்னும் ஒரு சம்மரியில் சொல்ல போனோம் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன். ஒரு 6 to 9 months நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்களால் 30 to 40 minutes ஜென்ரலாக நடக்க முடியணும். 2 to 3 floors நிறைய பேர் கிளைம் பண்ணிடுறாங்க. சைக்கிளிங், ஸ்விம்மிங் ஆர் கால்ஃப் விளையாடுறீங்க அப்படின்னா இதெல்லாமும் நீங்கள் பர்சியூ பண்ணலாம். அஃப்கோர்ஸ் பைக் ரைடிங், கார் டிரைவிங் இதெல்லாமும் டெஃபினட்டாக நீங்களும் உங்களால் பண்ண முடியும். கீழே உட்கார்றது, சப்ளாங்கால் போட்டு உட்கார்றது, இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்றது இது மே நாட் பி பாசிபிள். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமும் உங்களால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியோ அதோட ஆக்டிவிட்டீஸ் பற்றியோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உங்களுக்காக அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.